தன்னுடைய இரட்டை வேடத்தை மக்களுக்கு வெளிப்படுத்துறாங்க. பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்ட கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இத்தனை நாள் தண்ணி திறந்து விடாததுக்கும் ஒரு அரசியல் காரணம், இப்ப திறந்து விடுறேன்னு சொன்னதுக்கும் ஒரு அரசியல் காரணம். லாரி டிரைவர்களை போட்டு அடிக்கிறது, பஸ்ஸை பிரச்சனை பண்றது, கார்களை தாக்குறது, இந்த மாதிரியான செயல்கள்ல கர்நாடகாவை சேர்ந்த நடக்காத ஒரு விஷயத்தை நடத்தி காட்டினா இன்னும் ஹீரோவா தானே தெரிவாரு விஜய். கர்நாடக மாநிலத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணராய சாகர் அணை பகுதியில போலீசார் கடும் பாதுகாப்பு நடவடிக்கையில ஈடுபட்டிருக்காங்க. இது எதற்காக பார்க்கும்போது தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்து விடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக அங்க இருக்கக்கூடிய பாஜகவினர் போராட்டத்துல ஈடுபடுறதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இப்ப தமிழ்நாட்டுல சொல்ல போனா காவிரியில ஒரு முழு பஞ்சம், சுத்தமா தண்ணி இல்லை. போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே வறண்டு கிடக்கிற பூமியாக தான் இருக்கு. இந்த நேரங்கள்ல கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய அந்த குறிப்பிட்ட டிஎம்சி தண்ணீரை திறந்து விடணும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்திருக்காங்க. கர்நாடகா முழுவதும் போராட்டம் நடக்குது. இதோட சேர்ந்து கிருஷ்ணராக சாகர் அணை பக்கத்துல பாஜகவினர் போராட்டம் நடத்த போவதாக செய்திகள் வெளியாகி அங்க பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டுல இப்ப தண்ணீர் கொடுக்கறதுல ஏன் இந்த மாதிரி அரசியல் போராட்டங்களோ இல்ல இந்த மாதிரி ஈடுபாடுகளோ தமிழ்நாட்டுக்கு எதிராக ஏன் நடக்குது? தமிழ்நாட்டுக்கு எதிராக காலங்காலம் நடந்துட்டு இருந்ததுதான். எங்கிட்ட தண்ணி இல்லைங்க, எங்களுக்கு போதுமான அளவு இருந்தாதான் நான் கொடுக்க முடியும் அப்படின்றாங்க. இங்க தண்ணியே இல்லைங்க, உங்களுக்கு போதுமான அளவுங்கிறது அடுத்த விஷயம். இங்க தண்ணியே இல்லாத பட்சத்துல ஒரு குறிப்பிட்ட அளவு தான் கேட்குறாங்க. இருக்கக்கூடியவர்கள் விவசாயிகள் தான், அவர்களுக்கும் நிலைமை நல்லா தெரியும். இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் நிலையை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும். ஆனா இது அப்பையிலிருந்து இப்ப வரைக்குமே இது ஒரு அரசியலாக தான் பார்க்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா இத்தனை நாள் தண்ணி திறந்து விடாததுக்கும் ஒரு அரசியல் காரணம், இப்ப திறந்து விடுறேன்னு சொன்னதுக்கும் ஒரு அரசியல் காரணம். இந்த கட்சி அந்த கட்சி நெருக்கடி கொடுக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் சூடா நடந்துட்டு இருக்குது. இந்த நேரத்துல இந்த பிரச்சனையை நம்ம எழுப்பும் பொழுது இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? தமிழ்நாடு கர்நாடகா தண்ணி திறந்து வர பிரச்சனை வந்துட்டாலே எல்லையோர பகுதிகளில், அதாவது மாநில எல்லையோர பகுதிகளில் கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை உருவாகும். ஓசூர் பகுதிகள்லாம் உங்களுக்கே தெரியும். லாரி டிரைவர்களை போட்டு அடிக்கிறது, பஸ்ஸை பிரச்சனை பண்ணுறது, கார்களை தாக்குறது, இந்த மாதிரியான செயல்களில் கர்நாடகாவை சேர்ந்த சில கட்சியை சேர்ந்தவர்கள் ஈடுபடுவாங்க. மக்களிடையே ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை உருவாகிறதுக்கு இடம் கொடுக்காம இது ஒரு செயல்பாடா போயிடணும். இது அரசியலுக்காக கொண்டு ஏற்கனவே இப்ப மேகதாது பிரச்சனை இன்னும் முடியல, அதற்கு என்ன நிரந்தரமான தீர்வுன்றதும் தெரியல. அது ஒரு குழப்பமாவே இருக்கு. மக்களுக்கு நல்லா தெரியணும். அதாவது தேசிய கட்சிகள் பொதுவாக தன்னுடைய இரட்டை வேடத்தை மக்களுக்கு வெளிப்படுத்துறாங்க. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் பாஜகவை சேர்ந்தவர்கள்லாம் என்ன பதில் சொல்ல போறாங்க? அதான் சொல்லுவாங்களே, பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டி விட்ட கதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டியது தமிழ்நாடு அரசு தான். அவங்க தான் எக்ஸ்போஸ் பண்ணி வெளியில ஓப்பனா பேசணும். ஏற்கனவே இருக்கிற நெருக்கடியில அவங்கள பேலன்ஸ் பண்ணிக்கிறதே ரொம்ப சிரமமா இருக்கிற சூழ்நிலையில இப்ப இந்த பிரச்சனை வேணான்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஒதுங்குவாங்க. அதே இடத்துல மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, அடிப்படை தேவை கண்டிப்பா அந்த விஷயத்துல அதுல முக்கியமானது. அது இந்த வெயில் காலத்துல குடிக்க தண்ணீர் இல்லைன்னா மக்களோட பாடு எவ்வளவு கஷ்டமானதா இருக்கும். குழந்தைங்க வச்சிருக்கவங்க, ரொம்ப வயசானவங்களா தண்ணீர் இல்லாம வாழ்றது ரொம்ப சிரமம். இருக்கும்போது கொஞ்சம் கர்நாடக அரசுல அவங்க தண்ணீர் திறந்து விடுறதுக்கு கொஞ்சம் இதெல்லாம் யோசிக்க அழுத்தம் கொடுக்கணும். கடந்த முறை எவ்வளவு அழுத்தம் கொடுத்து திராவிட கட்சிகள்லாம் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்ற டேட்டா பேஸை பார்க்கணும். அந்த பார்த்து எந்தெந்த விஷயங்கள்ல உரிமைகள் பறிபோகாம தடுத்திருக்கிறாங்க, நம்ம அதை செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு பாடம் எடுத்துக்கிட்டு இந்த விஷயத்துல மும்முரம் காட்டணும். இல்ல என்னுடைய திரைப்படம் கர்நாடகாவில் ஓடணும், என்னுடைய திரைப்படம் எல்லா மாநிலங்களையும் நல்லா ஓடணும் அப்படின்றதுக்காக எந்த ஒரு ஸ்டாண்டையும் எடுக்காம, இல்ல அவருக்கு செயல்படுத்த தெரியலையா, கூட இருக்கிறவங்க சரியானபடி அட்வைஸ் பண்ண மாட்டாங்களா, நம்ம அப்படி இல்ல நம்ம இதே மாதிரி அவர் ஒருவேளை படம் ஓடுறதுக்காக தான் கர்நாடகா போறாரு அப்படிங்கறது ஒரு பேச்சு பொருளா இருக்கு. இல்லைங்க, இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, தன்னுடைய ரசிகர்கள் எல்லா பக்கத்துலயும் இருக்கிறாங்கன்றது விஜய்க்கு தெரியும். கர்நாடகா இருக்கிறாங்க, கேரளால முக்காவாசி பேர் இருக்கிறாங்கன்னு தெரியும். நாளைக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில எதிர்த்து பேச வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா இவர் பேசுவாரான்னா பேச மாட்டார். இல்ல இது எதிர்த்து பேச முடியும் தனக்கு. அதாவது இதுக்கப்புறம் ஒரு படம் வழி வர போறது இல்லை. இருந்தாலுமே தன்னை பிடிச்சவங்க அங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு கேரளா நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைகள்ல பேச வேண்டியது வருதுன்னா கேரளால அவருடைய நடிகர்களை எந்த அளவு கொண்டாடுறாங்களோ அதே போல விஜயை கொண்டாடுறாங்க. ஆமா ஆமா.
அப்படி இருக்கிறப்ப எப்படி நம்ம மேல அன்பு வச்சவங்களை வந்து திட்டி பேசுறது? இல்ல நீங்க திட்டி பேச வேண்டாம், தமிழ்நாட்டோட நிலைமைய சொல்லி நடக்காத ஒரு விஷயத்த நடத்தி காட்டினா இன்னும் ஹீரோவா தானே தெரிவாரு விஜய். நீங்க அப்படி நினைக்கிறீங்க. ஆனா இங்க அப்படி பார்க்க மாட்டாங்க. ஒரு அரசியல்னு வரப்ப சினிமா மாதிரியான காட்சிகள் கிடையாது. இங்க போய் ஒரு டயலாக்கை பேசிட்டு பேச முடியாது. ஒண்ணும் இல்ல, கமல்ஹாசன் வந்து தன்னுடைய திரைப்பட ஆடியோ லான்ச்சுக்கு வந்து போய் பேசியிருந்தாங்க. தமிழ்ல இருந்து தான் கர்நாடகா லாங்குவேஜ் வந்துச்சுன்னு. என்ன கதியாச்சு? ஆமா, வெளிப்படையா தெரியும் தமிழ் தான் வந்து ஆதி மொழி, எல்லாருக்கும் மூத்த மொழி அப்படின்னு. அதுல இருந்து தான் மற்ற மொழிகள்லாம் வந்திருக்குன்னு. ஆனா அப்படி இருந்துமே நம்மளுடைய படத்தை ரிலீஸ் செய்ய விடாம எவ்வளோ ஒரு பிரச்சனை பண்ணாங்க. அதனால அவங்கவுங்களுடைய மாநில பிரச்சனைகள்ல அவங்க வந்து எந்த அளவு விட்டு கொடுக்காம இருக்கிறாங்க அப்படின்றது தான் கடந்த கால நிகழ்வுகள் வந்து நம்மளுக்கு விளக்கி இருக்கு. நம்முடைய தமிழ்நாட்டினுடைய அந்த மாநில உரிமைகளையும் விட்டு கொடுக்க கூடாது, இந்த ஆளும் தாவேக அரசு விட்டு கொடுக்க கூடாது அப்படின்றது தான் கண்டிப்பா நம்ம அழுத்தம் நிறுத்தமா சொல்ல முடியும்.